இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுடைய பட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பட்ஜெட்டு பிப்ரவரி 19, 2024 நம்ம தமிழகத்தின் நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. திமுக அரசு மே 2021 மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மே 2021 பதவியேற்று இதுவரைக்கும் 3 நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது 4ஆம் நிதிநிலை அறிக்கை. 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை. அந்த நிதிநிலை அறிக்கையில் நிறைய அம்சங்களை சொல்லியிருக்காங்க. நமக்கு உனக்கு புரியக்கூடிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்களையும் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இந்த பட்ஜெட்டோடைய ஒரு இலக்குகளை பற்றி ஃபர்ஸ்ட் சாருபாலா சொல்ல வராங்க. My name is Charbala from 7th standard. தமிழ்நாட்டில் பட்ஜெட் மாபெரும் தமிழ் கனவுகள் 7 இலக்குகள். 1. சமூக நீதி. 2. கடைக்கோடி மனிதர்களுக்கு நலவாழ்வு. 3. உலகை வெல்லும் இளைய தமிழகம். 4. அறிவுசார் பொருளாதாரம். 5. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம். 6. பசுமை வழி பயணம். 7. தாய் தமிழும் தமிழர் பண்பாடு. இந்த 7 இலக்குகளை மையமாக வச்சுட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த 7 இலக்குகளுக்குள்ளதே எல்லாமே கவர் ஆகுறது மாதிரி. சரியா? அதுக்கு அடுத்தபடியாக இந்த பட்ஜெட்டுடைய நம்மளுடைய வருமானம் எவ்வளவு, செலவினம் எவ்வளவு, பற்றாக்குறை எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக சொல்ல ராம்பிரணவ். வணக்கம், என் பேர் சி ராம்பிரணவ். இப்போ நான் சொல்லப்படுறது 2024-2025 வரவு செலவோட எதிர்பார்ப்பு. இப்போ நம்மளோட வரவு 2,99,10 கோடி. இப்போ நம்மளோட வரவு செலவு 3,48,289 கோடி செலவு. பற்றாக்குறை நம்மளுக்கு 49,279 கோடி பற்றாக்குறை. இப்போ நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் நம்ம எவ்வளோ கடன் வாங்க போகிறோம்னா 1,55,584 கோடி கடன் வாங்க போகிறோம். நன்றி. இப்போ நான் சொன்னேன், அதாவது 2024-25 ஆண்டில் இவ்வளவு வருமானம் இருக்கும், இவ்வளவு செலவினங்கள் இருக்கும், இவ்வளவு பற்றாக்குறை இருக்கு. அப்போ எவ்வளவு கடன் வாங்க போகுது தமிழக அரசு அப்படிங்கிறத விரிவாக சொன்னோம். இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படின்னா, இப்போ நம்ம வருவாயில், இப்போ நம்ம வீட்டில் வருமானம் இருக்குது, எவ்வளவு வருமானத்தில் வருமானம் எவ்வளோ வருது, எவ்வளவு செலவழிக்கிறோம் அப்படிங்கிறதுல ₹1 எவ்வளவு வருமானத்தில் அதில் என்ன வருமானங்கள் வருது, அந்த ₹1 நம்ம என்ன செலவழிக்கிறோங்கிறத ஒரு புள்ளி விவர கணக்கை சொல்ல ஒரு கனிஷ்கா விட்டாம. Good afternoon to all. My name is Kanishka from 8th standard. நான் இப்போ ₹1 நமக்கு கிடைக்குதுன்னா அதில் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவாகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எவ்வளவு வரவு வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். பொது கடன் அதுக்கு 32.40 பைசாக்கள் செலவு பண்ணுறாங்க. அடுத்து மாநில சொந்த வரி வருவாய் அதுக்கு 43.40 பைசாக்கள் செலவு பண்ணுறாங்க. அடுத்து மாநில சொந்த வரி அல்லாத வரி அதுக்கு 6.80 பைசாக்கள் செலவு பண்றாங்க. இது வரவா செலவா? வரவு செலவு பண்றது இல்ல. இது நமக்குடைய வரவு ₹1 பொதுக்கடன் வரவு 32.4 பைசா செலவு இல்லை. இது வரவு நமக்கு வரவு கிடையாது. மத்திய அரசு வரிகளின் பங்கு எவ்வளோ வரவு வருதுன்னா 11.10 பைசாக்கள். அடுத்து மத்திய அரசு மானியங்கள் அதுக்கு 5.20 பைசாக்கள் வரவு வருது. அடுத்து கடன் வசூல் மற்றும் மூலதன வரவு 1.10 பைசாக்கள் வரவு. அடுத்து ₹1 எவ்வளவு செலவாகுதுன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து கடன்களை திரும்ப செலுத்துதல் அதுக்கு 9.10 பைசாக்கள் செலவாகுது. அடுத்து சம்பளங்கள் 18.70 பைசாக்கள். அடுத்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்கள் 8.30 பைசாக்கள். கடன் வழங்குதல் 3.60 பைசாக்கள். உதவி தொகைகளும் மானியங்களும் 32.40 பைசாக்கள். வட்டி செலுத்துதல் 14.10 பைசாக்கள். மூலதன செலவு 10.50 பைசாக்கள். செயல்பாடுகளும் பராமரிப்புகளும் 3.30 பைசாக்கள். தேங்க்யூ.
ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா நம்மளுடைய வருமானத்தில் 1 ரூபாய் வந்து எதுல இருந்து வருமானம் வந்தது, அப்புறம் நம்ம செலவினங்களில் 1 ரூபா அந்த வருமானத்தில் வந்து அந்த 1 ரூபாயில் என்னென்ன செலவினங்கள் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ வந்து இந்த வருமானம் வருதுன்னு சொன்னோம். இந்த வருமானங்கள் எதுல இருந்து வருது? இப்போ தமிழக அரசுக்கு வந்து நம்ம வந்து வருமானம் வந்து மக்களால் வரிகள் செலுத்தப்படுது. இந்த மாதிரி எந்தெந்ததுலேருந்து நம்ம வந்து அரசுக்கு வருமானங்கள் கொடுக்குதுங்கிறத பற்றி 7ஆம் வகுப்பு ராம்பரணவர். இப்போ வந்து 2024-2025 நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் இப்போ தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம எவ்வளோ வரிகள் செலுத்த போகிறாங்கன்னு எதிர்பார்ப்பில் வந்து மொத்தம் 1,95,173 கோடி எதிர்பார்த்துருக்காங்க. அதில் வந்து முத்திரை செய்தித்தாளில் வந்து 23,370 கோடி எதிர்பார்க்குறாங்க. 1020 வந்து 12,247 கோடி எதிர்பார்க்குறாங்க. வாகன வரிக்கு வந்து 11,560 கோடி எதிர்பார்க்குறாங்க. வணிக வரிக்கு வந்து 1,43,381 கோடி எதிர்பார்க்குறாங்க. இதர பிரிவுகள் வேறு பிரிவுகள் இருந்து 4,615 கோடி எதிர்பார்க்குறாங்க. மொத்தமாக 1,95,173 கோடி எதிர்பார்க்குறாங்க. நன்றி. வெரி குட். இப்போ அழகா இப்போ ராம்பண்ண வந்து 2024-25 இப்போ இது வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வருமானங்கள் வரும், இந்த அளவுக்கு செலவினங்கள் இருக்குது, இவ்வளவு பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் அடுத்த வருடங்கள் பார்க்கும்பொழுது இதில் கூட குறையாக கொஞ்சம் இருக்கும். சரியா? இப்போ அடுத்தது வந்து நம்ம இப்போ எதில் வருவாய் வருதுன்னு சொன்னாங்க. இப்போ பட்ஜெட்டில் வந்து சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு உண்டான நேரம் கிடையாது. அதனால் வந்து முக்கியமான அம்சங்கள் அந்த இதில் எதுக்கு என்னென்ன செலவழிக்க போகிறோம், என்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சில திட்டங்கள். இப்போ நம்ம ஒரு திட்டங்கள்னு சொன்னோன்னே நமக்கு தேவைப்பட்ட ஒரு திட்டம் இருக்குல்ல. என்ன திட்டம்? ஹைடெக் லேப். தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளுக்காக எத்தனை கோடி? 960 கோடி. 960 கோடியில் வந்து நம்மளுடைய வகுப்பறையில் வந்து ஜூன் மாதம், நீங்கள் அடுத்த ஜூன் மாதம் வரும்பொழுது ஹைடெக் லேப் 10 கம்ப்யூட்டரு, ப்ரொஜெக்டர், அங்கே ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டாஃபோட நமக்கு வந்து ஒரு ஹைடெக் லேப் இருக்கும். அப்போ நமக்கு அது சந்தோஷமான விஷயம். நம்மளுடைய பள்ளி கல்வித்துறைக்கு வந்து எத்தனை கோடி அதிகமாக நிதி ஒதுக்குனதுலேயே அதிகமான நிதி எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க? பள்ளி கல்வித்துறைக்கு எத்தனை கோடி? 44,000 கோடி நமக்கு. வெரி குட். அப்போ அதிகமான நிதி எதுக்காக அதிகமான நிதி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா ஒரு கல்விதே வந்து ஒரு எதிர்காலத்தை சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய வருங்கால சமுதாயம் வகுப்பறையில் உருவாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் உருவாகி வந்தால்தே சமுதாயத்தில் வந்து வீடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம்னா கல்விதே நல்ல பெரிய கட்டமைப்புங்கிறதுனால கல்விக்கு வந்து இவ்வளவு செலவழிக்கிறாங்க. சரியா? இப்போ வந்து அதில் முக்கிய அம்சங்களை வந்து நம்ம தரணீசன் 7ஆம் வகுப்பு சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி தரணீசன். நான் 7ஆம் வகுப்புலேருந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து தமிழகத்தின் பட்ஜெட்டில் இருந்து முக்கிய அம்சங்கள் பார்ப்போம். ரூபாய் 360 கோடியில் தமிழ் புதல்வன் திட்டம். அந்த திட்டம் எதுக்காகனா நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா வந்து தரப்போகிறாங்க. இனிமேல் காலேஜில் சேர்றவங்களுக்கு காலேஜில் வந்து சேர்றவங்களுக்கு ரூபாய் 3500 கோடியில் கலைஞர் கனவு இல்லம். இது 6 ஆண்டுகளில் வீடுகள் சதவீதம் 8 லட்சம். கோவையில் ரூபாய் 1100 கோடியில் தகவல் தொழில்நுட்பம் வீடுகள் 3.5 லட்சத்துல 8.5 லட்சம் வீடுகளை 6 ஆண்டுகளுக்குள்ள 2 ஆண்டுகளுக்குள்ள கட்டி முடிக்க போறோம். சரியா? அந்தது அப்போ அத்தனை லட்சம் வீடுகள் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க போறாங்க. அடுத்தது வட சென்னையில் 1000 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டம். ரூபாய் 960 கோடியில் நடுநிலை தொடக்க பள்ளிகளுக்கு உயர்தொழில் நுட்ப ஆய்வக லேபுகள். இப்போ நம்ம வந்து படிக்கிற நம்மளோட இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க பள்ளிகளில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹைடெக் லேப். அதில் வந்து 10 கம்ப்யூட்டர், ஒரு ப்ரொஜெக்டர், ஒரு ஸ்க்ரீனு, அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த இதை சொல்லித்தரதுக்காண்டி கணினி ஆசிரியரோட அது வந்து நம்ம ஜூன் மாதத்துலேருந்து செயல்பட போகுது. ரூபாய் 823 கோடியில். ஓகே. அடுத்து வந்து 823 பிராட்வே பேருந்து நிலையம் நவீனமயமாக்க போறாங்க. சென்னை சென்ட்ரல் நிலையத்துக்கு எதிராக 683 கோடியில் நகர்ப்புற சதுக்கம். அதுக்கடுத்து ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் குளங்களுக்காக வந்து சீரமைக்கிறதுக்காக 500 கோடி. அதுக்கடுத்து 100 பொறியியல் கலை அறிவியல் கல்லூரிகள் 200 கோடியில் புதிய திறன் பயிற்சி கட்டமைப்புகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கடுத்து 3000
புதிய பேருந்துகள் வாங்கப்படும். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பேப்பரில் எடுத்து நீ வந்து பட்ஜெட்டை வந்து அதுக்குள்ளே நீ பண்ணணும். நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, நாளைக்கு வந்து நீயும் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக வரும்பொழுது எந்தெந்த விஷயங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அப்போ எந்தெந்த விஷயங்களுக்கு இன்னும் கொடுக்கலாம், நமக்கு என்ன பயன் அடைஞ்சிருக்காங்க, நம்மளுடைய குடும்பத்துக்கு என்ன பயன், நம்ம சமுதாயத்துக்கு என்ன பயன், நம்ம ஊருக்கு என்ன பயன், அடுத்து நம்ம வந்து நம்ம ஊருக்காக என்ன செய்யணும், நம்ம நாட்டுக்காக என்ன செய்யணும், நாடு நமக்காக என்ன செய்யுதுன்னு நினைக்காம நம்ம நாட்டுக்காக என்ன செய்ய போகிறோங்கிறதே நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில். சரியா? அதனால் இதை பற்றின புரிதலோட திரும்ப நாளைக்கு நம்ம சந்திப்போம். சரியா? நாளைக்கு மதிய உணவுக்கு பிறகு இதே மாதிரி சந்தித்து உங்களுடைய எல்லாருடைய கருத்துக்களையும் வந்து பட்ஜெட்டை பற்றி எல்லாரும் தெளிவாக சொல்லணும். சரியா? இன்றைக்கி வந்து இந்த பட்ஜெட்டை பற்றி நம்மளுடைய அரசினுடைய நிதிநிலை 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருக்கோம். இதை பற்றின விளக்கங்களை நீங்கள் நாளைக்கு ஒவ்வொருத்தர் வந்து தனியாக வந்து உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சு சொல்லணும். சரியா? ஓகேயா? நன்றிகள், பாராட்டுக்கள் அனைவருக்கும்.